நாகராஜன், இப்ப கள்ளச்சாராய விற்பனையோட திமுக எம்எல்ஏக்களை தொடர்பு படுத்தி பாமக உள்ளிட்டோர் பேசுறது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில சொல்லப்படுதா அல்லது அரசியலுக்காக பேசப்படுதா? அபிநயா வணக்கம். நான் பொதுவாக யார் பேசுறப்ப நான் அமைதியா கேட்பேன். அதே போல மத்தவங்களுக்கு குடியிருக்க மாட்டேன். நீங்க மத்தவர்களை நீங்க பேனலிஸ்ட நெறிப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் எனக்கு. அதாவது இந்த மிகப்பெரிய ஒரு துயர சம்பவங்க, அதாவது மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். வார்த்தையால் சொல்ல முடியாது. நீங்க ஒரு தந்தை தன் மகனுக்கு முன்னாக துடிக்கி இறந்த சம்பவம், ஒரு மனைவிக்கு முன்னாடி ஒரு கணவன் துடிக்கி இறந்த சம்பவம். இது சாதாரண எடுத்துக்கொள்ளக்கூடாது. நிச்சயமாக இதை அரசியலாக ஆக்குவது எதிர்கட்சிகள் அல்ல. இது என்னுடைய குற்றச்சாட்டு. இதை அரசியல் ஆக்கக்கூடாது என்று இந்த உயிர்வலிக்கு இத்தனை காரணம் திமுக என்பது நாங்க பாஜக குற்றச்சாட்டு. ஏன் கேட்கிறேன்னா, நீ பாருங்க, அந்த அவர் 18ஆம் தேதி குடித்தவர்கள் ஒரு பல பேர் இறந்து போறாங்க. இறந்து போன பிறகு அந்த மாவட்ட ஆட்சியர், நீ சொல்ற மாதிரி அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் பக்கத்துல எஸ்பி எல்லாம் உட்கார்ந்து கொடுத்த பேட்டி தாங்க பெரிய பிரச்சனை. அன்னைக்கு இல்லங்க திமுக எதனால அந்த பேட்டி கொடுத்தாங்க? இங்க ஒண்ணுமே நடக்கல, இவங்களுக்கு இறந்தவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாதாரண உடல்நிலையா உள்ளது, 21 வயதால காரத்தரா இருந்தாரு, ஒருத்தர் வறுப்பாளர் இருந்ததுன்னு சொல்லி சமாளிச்சாங்க. அந்த சமாளிக்க இல்லாம அந்த அதிகாரிகள் எல்லாம் பணியிட மாற்றம் செஞ்சாங்க, பணியிடை நீக்கம் செஞ்சாங்க. இல்ல, நல்ல கேள்வி. அதான் கேட்கிறேன், யார் நிர்பந்தத்துக்கு ஆளாய் செஞ்சாங்க? அதுதான் பிரச்சனை. காரணம் அது இல்ல, சட்டமன்ற கூட்டடங்க தொடங்குது. இந்த நேரத்துல இது விஷயம் வெளியில வந்துச்சுன்னா திமுக அரசாங்கத்துக்கு, ஆளுங்கட்சிக்கு அவ பேர் எடுத்து திமுக நினைச்சு அதிலே அரசியல் ஆக்கியது திமுக. அவர்கள் நடந்ததாக இருக்கட்டும், நடப்பவை நிலவா இருக்கட்டும் சொல்லி உடனடியாக அதுக்கான நடவடிக்கை எடுத்திருந்தா சத்தியமா அந்த இறந்த வீட்டு சாவுக்கெல்லாம் போனவர்லாம் எல்லாம் தப்பிச்சிருப்பான். உண்மையாக அப்பாவி உயிர்கள்லாம் போயிருக்காது. ஆக திமுக அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இதை மறைத்ததுதான் காரணம் என்பது பாரதிய ஜனதா குற்றச்சாட்டு. பொறுப்பேற்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் இப்படி நடந்தது என்பதற்கான பொறுப்பேற்பதோட ஒரு விஷயமாகத்தான் இந்த நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க. அத நீங்க அரசியல்னு சொல்றீங்க. ஆனா நீங்க வைக்கிற கோரிக்கை அரசியல்னு அவங்க சொல்றாங்க. அப்ப எது அரசியல்? இல்ல சகோதரி, நான் என்ன கேட்கிறேன், பிரச்சனை நிறைய விஷயத்த சொன்னா, நான் என்ன கேட்கிறேன், அதாவது எதிர்கட்சிகள் சமூக ஆதரவு எல்லாம் வரணும்னு ஒத்துழைப்புன்னு கேட்கிறேன். சார், எதிர்கட்சிகளோ சமூக அமைப்புகளோ அரசு இயந்திரத்தை கட்டுப்படுத்த முடியாதுங்க. ஆளுங்கட்சி தான் கட்டுப்படுத்த முடியும். மனசாட்சியோட பேசும் இந்த இடத்துல. நீங்க ஒரு கலெக்டர் போய் எதிர்கட்சி கட்டுப்படுத்த முடியுமா? ஒரு எஸ்பி போய் கட்டுப்படுத்த முடியுமா? இல்ல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களையும் அமைச்சர்களையும் கட்டுப்படுத்த முடியுமா? இனி யார் துணையோட நடந்ததுன்னு பாருங்க. இனி யார் துணையோட நடந்துச்சு? இது கண்ணுக்குட்டி யார்? இன்னைக்கு எந்தெந்த பகுதியில நடந்திருக்குங்கிறத பாருங்க. கண்ணுக்குட்டி யார்? கண்ணுக்குட்டிக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷன் எவ்வளவு தூரம்? நிச்சயமாக மனசாட்சியோட சொல்லுங்க. இந்த ஆளுங்கட்சிக்காரர்களுடைய துணை இல்லாம நடந்ததுன்னு சொல்லுங்க. சரி, இன்னைக்கு நடக்கல, இன்னைக்கு நடந்ததா வச்சுக்கோங்க. கடந்த ஆண்டு மே மாசம் நடந்தது, ஒரு வருஷம் கூட ஆகலங்க. ஒரு வருஷம் இதே என்ன சொன்னார், நான் சர்வாதிகாரம் மாற வேண்டும் முதலமைச்சர் சொன்னார். இது இந்த போதைப் பொருள் விஷயத்துல நான் சர்வாதிகாரம் மாறுவேன். அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா சாதிக்கு பாஜா மாற்றாரு. அதன் பிறகுதான் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்கு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்ப சிபிசிஐடி விசாரணை சொன்னீங்க, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க சார்? நடவடிக்கை இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஏன் சார் இவ்வளவு வெளிப்படையாக விற்கப்பட்டது சார்? அவன் 3 குடோன் வச்சிருக்காரு சார். இன்னைக்கு அவர் ஸ்டாலின் அவர்களுடைய படங்கள்லாம் இருக்கு சார். அப்ப ஆளுங்கட்சியினுடைய துணையோட நடந்தது என்பதை நாங்க குற்றச்சாட்டா வைக்க கூடாதுன்னு சொல்லக்கூடாதுங்க. இதுல அரசியல் கிடையாது, உண்மையை பேசணும். அதை எப்படி இல்ல நீங்க மறக்க முடியும்? நீ சக்கராபுரி நீங்க நீ அந்த பேட்டியில இந்த அன்னைக்கு எம்எல்ஏ போய் கலெக்டர் உட்கார்ந்தாரா இல்லையா? இந்த சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்தாரா இல்லையா? அதனாலதான் என்ன சொல்றேன், இதை கடந்த ஆண்டு ஒரு எச்சரிக்கையோட இந்த அரசாங்கம் நடந்துச்சு சொன்னா நிச்சயமாக இன்னைக்கு நடந்திருக்காதுங்க. இப்ப சொல்றார் பிரசன்னா சொன்னார், அது மாதிரி பாண்டிச்சேரியில இருந்து வந்துச்சு சார். நான் என்ன கேக்குறேங்க, நீங்க பாண்டிச்சேரியில இருந்து எங்க வேணாலும் வந்தாலும் அந்த நான் மாநிலத்தை ஆடுறதுக்குள்ள வராத அளவுக்கு தடுக்க வேண்டியது மாநில அரசாங்கத்துடைய பொறுப்பு சார். அதை நீங்க மறந்துட்டு பேசக்கூடாது. நாங்க அதுதாங்க சொல்றோம், இதுல அரசியல் இல்ல. உண்மை வெளியேற வர வேண்டும் என்று சொன்னா எதிர்கட்சிகள் ஒத்துழைப்பு கொடுக்க தயார். நாங்க என்ன சொல்றோம், உண்மை வெளிவர வேண்டும் என்று சொன்னா அதிகாரிகள் சார்ந்து உங்களோட குற்றச்சாட்டுகள் மட்டும் சுருக்கி இருந்தா அது அரசியல் இல்ல அப்படின்னு இருக்கும். ஆனா எம்எல்ஏக்களை தொடர்பு படுத்தி பேசுறதுனால இது அரசியல் ஆக்கப்படுது அப்படின்ற சந்தேகத்தை அவங்க எழுப்புறாங்க. அதாவது பல பேர் மரணங்களுக்கு அரசியல்வாதி உடதையா இருந்தால் அது அரசியல் தலையீடு அரசியல் சொல்லாம இருக்க முடியாது மேடம். அதுக்காக திமுக சொல்றதுனால மறுக்கல, தனிநபர் தொடர்பு படுத்துதல் அப்படின்றத அவங்க மறுக்கிறாங்க. இல்ல, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. நீங்க அதுதான் சொல்றேன், சில ஊடகத்துல செய்தியில வச்சு நான் சொல்றேன். நீங்க
இந்த நீங்க கடந்த ஆண்டு இந்த பாத்தீங்கன்னு சொன்னா அங்க வந்து கள்ளக்குறிச்சியில மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்குது ஒரு பள்ளிக்கூட விவகாரத்தினால. அப்ப வந்து ஏற்கனவே அந்த எஸ்பியை மாத்திட்டு எஸ்பி மோகன்ராஜ் என்பவரை அந்த ஒரு மாவட்ட கண்மான் அவரை போடுறாங்க. அவர் வந்து உண்மையா பாத்தீங்கன்னா அந்த கலவரத்தை உண்மையா கட்டுப்படுத்திட்டாரு, அந்த பகுதி அமைதி கொண்டு வந்துட்டார். அதன் பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா அவர் போய் அடுத்த விஷயத்த ஒரு சீர்திருத்த நடவடிக்கை வாரார். அந்த சீர்திருத்த நடவடிக்கை வாரப்ப பாத்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அதிகமா ஓடுது. இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாம அவரு பெரிய லெவல்ல டாப் லெவல் ஹைகமாண்ட் எல்லாத்தையுமே போய் சொல்லி தயவு செய்து ஒரு நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்றாரு. நடவடிக்கை எடுங்கன்னு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறார். ஆனா அத காரணம் ஏன்னா ஏவாவேலு மிகப்பெரிய மந்திரி, அதே போல பாத்தீங்கன்னா ஏவாவேலுடைய மிகப்பெரிய முக்கியமான ஆளு நீங்க சொல்ற இந்த வசந்த் கார்த்திகேயன் ஒண்ணுமே பண்ண முடியல. சொல்லிடுறேன் மேடம், எப்பயும் பேசுங்க, நான் உங்களுக்கு தெரியும், நீ உங்க நேரம் பேசுங்க. அவரு விருப்ப ஓய்வு போறாருங்க, விருப்ப ஓய்வு விட்டு போறாருங்க, முடிஞ்சு போச்சுங்க. நான் என்ன கேக்குறேன்னா, அதாவது குற்றச்சாட்டு கிடையாது சொல்றேன், எல்லாரும் உங்களுக்குள்ள மாதிரிதான் சும பொறுப்பு எங்களுக்கு உண்டுன்னு சொல்றேன். அன்னைக்கு விருப்ப ஓய்வு விட்டு போயிடுறாரு. அதன் பிறகு இன்னைக்கு இந்த எஸ்பி வந்திருக்கிறார். இன்னைக்கு இப்ப அதன் பிறகு சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க இரும்பக்கரம் கொண்டு போன ஆண்டுகளை செய்திருந்தால் இது நடந்திருக்காது என்பது குற்றச்சாட்டு. இப்ப நீங்க சொன்னீங்க, நாங்க அதாங்க நீங்க மதுவிலக்குக்கு வந்து தீர்வெல்லாம் என்னன்னு கேக்குறீங்க. நாங்க வந்துங்க படிப்படியா குறைக்க முடியும். ஒரு 1000 தலைவர், மாநில தலைவர் மரியாதைக்குரிய எங்க தலைவர் அண்ணாமலை சொல்றாரு 1000 கடைகளை குறைங்க. நாங்க கடந்த ஆண்டே பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு எங்களுடைய பிரதிநிதிகளை வைத்து முதல்வர் சந்தித்து பல கோரிக்கைகள் வச்சோம். இது மது ஒழிப்பதற்கும் மதுக்கு மாற்றாக என்ன செய்ய வேண்டும். ஆனா அவர் அனுமதி கொடுக்கல. தபால் மூலமாக நாங்க 350 பக்கங்கள் கொண்ட ஒரு எங்கள் கொடுத்த ஒரு ஆலோசனைகளை ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சி நாங்க அனுப்பணும். அதை அவர்கள் வந்து பொருட்படுத்தவில்லை என்றது எங்களுடைய விஷயம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த விஷயம் என்பது சிபிசிஐடி எங்க அமைச்சர் இல்ல ஒருவர் இல்லைங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர்களை ஒரு அமைச்சரையும் எஸ்பியும் பேசுறார். முதல்ல 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு சட்டமன்ற வாசல்லையே சொன்னாங்க, ஒரு ஆதாரம் நாங்கள் அவர்களோடு பழகி இருக்கிறோம் அல்லது எங்களுக்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது என்றால் சொன்னால் பொதுவெளியில் அரசியலை விட்டே நாங்கள் விலகுகிறோம் அப்படின்னு சவால் விட்டுருக்காங்க. போராம்போக்குல வந்து ஆளுங்கட்சியை தான் குறை சொல்லுவோம் அப்படின்னு வரதராஜன் சொல்றாரு. இப்ப நான் சொல்ல போற புள்ளி விவரத்தையும் வரதராஜன் ஏத்துக்கணும். ரெண்டாவது சம்பந்தமே இல்ல, ஒரு ஒரு பாயிண்ட் அனுமதிங்க, ஒரு பாயிண்ட். ரெண்டாவது மரியாதைக்குரிய அமைச்சர் ஏவாவேலு அவர்கள் சொன்னார், அவர் திருவண்ணாமலையில அமைச்சர். இங்க அவருக்கு தான் அவருன்னு பொத்தாம் பொதுவுல ஒரு அமைச்சருடைய பெயரை பொதுவெளியில இப்படிப்பட்ட சம்பவங்கள்ல உடன் இருக்கிறது கண்டிக்கத்தக்கது. ரெண்டாவது எஸ்பி வந்து மோகன்ராஜ் வந்து அப்படி இப்படினாரு. நீங்க இது நியூஸ் ஐட்டினோட பிரேக்கிங் நியூஸ் என்ன சொல்லிருக்காரு? அப்ப நீங்க அதை இடைமறிச்சு அவருக்கு சொல்லி இருக்கணும். இல்லங்க, நீங்க அதை சொல்லி இருக்கணும். நாங்களே பரப்பணும், மோகன்ராஜ் அப்படி சொல்லல, அவர் சஸ்பெண்ட் பண்ணப்படல, விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருக்காரு, அவர் பிள்ளை அமெரிக்கால இருக்குன்னு போனாருங்கிறத அறிவில்லாதவர்களுக்கு நீங்கள் உணர்த்தணும். பொய்யை எப்படி நீங்க அவர் சொல்றப்ப நீங்க இடைமறிச்சிருக்கணும். நீங்க இடைமறிச்சிருந்தீங்கன்னா இத பேச வேண்டிய அவசியம் இல்லை. அத வந்து நீங்க சொல்றதுக்காக தான் உங்களுக்கான வாய்ப்பை கோபனாக்கு முன்னாடி உங்களுக்கு நான் கொடுத்தேன். இல்ல நான் அந்த கேள்வி வெளிப்படையா தெரிஞ்சு செய்தி நீங்க போட்டிருக்கீங்க, நான் செய்தி பார்க்கிறேன். அவர் பொய் பேசுறாரு, அதை நீங்க அனுமதிக்க கூடாது. அத இல்ல, நான் அதை அனுமதிக்கல அப்படின்றத உங்க மூலமா நான் சொல்றேன்.